நீதிமானா நீதிமானா, சிங்கம் போல தைரியசாலி, சிங்கம் போல தைரியசாலி. நீதிமானா நீதிமானா, சிங்கம் போல தைரியசாலி. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் மலர்கின்றன. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே எப்படி வளருதான்? மரம் போல் வளர்கின்றன. தைரியசாலி, நான் தைரியசாலி, தைரியசாலி, தைரியசாலி. நீதிமானா நீதிமானா, சிங்கம் போல தைரியசாலி. அப்படி தைரியசாலி பாடு. நீதிமானா ரூபன் தைரியசாலி. சிங்கம் போல தைரியசாலி. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் வளர்கின்றன. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே எப்படி வளருதா? மரம் போல் வளர்கின்றன. கனி கொடுப்பே, நான் கனி கொடுப்பே, கனி கொடுப்பே, நான் கனி கொடுப்பே. வெளிச்சத்தால வெளிச்சம் மகிழ்ச்சி கனி கொடுப்பே. வெளிச்சம் மகிழ்ச்சி அது ஒரு கனி தானே. நீதிமானா நீதிமானா, ஹல்லேலூயா. சிங்கம் போல தைரியசாலி, தைரியசாலிகள் எழும்பட்டும், பயம் விலகட்டும். சிங்கம் போல தைரியசாலி. ஹல்லேலூயா. அந்த 92ஆம் சங்கீதத்துல அதற்கு முந்தின சங்கீதம் 92, அதற்கு ஒரு பேப்பர் எடுத்தா வரும். ஹல்லேலூயா. 92ல நீதிமான் எப்படி இருப்பானா? நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவன் செழித்திருப்பான், அவன் சிரித்திருப்பான். பனையை போல கேதுருவை போல வளருவான். தேவனுடைய பிரகாரங்களிலே எப்போதும் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அவன் சமூகத்திலே இருக்கிறவன். கர்த்தர் உத்தமர், கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி முதிர் வயதிலும் கனி கொடுப்பான். எனக்கு ஆறுதலா இருக்கும். அல்லேலூயா. முதிர் வயது ஆகுதா, ஆனாலும் கனி கொடுத்துக்கிட்டே இருப்போம். வயது கூட கூட புஷ்டியும் பசுமையும் நாங்கள் இருப்போம். காரணம் நீதிமானா நீதிமானா, சிங்கம் போல தைரியசாலி. நீதிமானா நீதிமானா, சிங்கம் போல தைரியசாலி. பனையை போல செழித்திருப்பே, கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவே. பனையை போல செழித்திருப்பே, கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவே. கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன், கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன். வயதானாலும் கனி கொடுப்பே. சொல்லுங்க. வயதானாலும் கனி கொடுப்பே. நீதிமா நான் நீதிமா, சிங்கம் போல தைரியசாலி. நீதிமா நீதிமா, சிங்கம் போல தைரியசாலி. நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. நீதிமான் தைரியம் வருவதாக, தைரியம் உண்டாவதாக, வீரியம் போல தைரியசாலி. கர்த்தர் கண்கள் என் மேலே பார்த்து பார்த்து மகிழ்கின்றார். கர்த்தர் கண்கள் என் மேலே பார்க்கிறாரா? பார்த்து பார்த்து மகிழ்கின்றார். மன்றாடும் போது செவி சாய்க்கின்றார். மன்றாடும் போது செவி சாய்க்கின்றார். இடுக்க
இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றார், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றார். நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி, நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி, நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி. 34:15 உங்களுக்கு தெரிந்த வசனம் இல்ல? 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், மனப்பாடமா சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதுன்னு சொல்றவங்களா ஊக்கமா சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, செவிகள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. 17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லாவை இழுப்பா உள்ளா வச்சு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்களே நீதிமான்களே எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு சந்தேகமா இருக்கு, நான் நீதிமானா, நான் செய்யற தப்பு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. இன்றைக்கு இயேசுவோடு உறவு வந்ததோ அப்பவே நீதிமானா ஆயிட்டீங்க. தப்பு பண்ணதுனால நீதிமான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதி உண்டாகும்படி இதயத்தில் விசுவாசம் வந்தாலே நீதி வந்து விடுகிறது. நீதிமானாக. ஆனா தவறு செய்தாலும் கூட நீங்க எழுந்து எசையான்னு கூப்பிடுங்க. நீதிமான்கள் தான் நீங்க. பிள்ளை தான். உன் பிள்ளை தப்பு பண்ண உடனே பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவியா? 2 அடிச்சாவது வாடான்னு சொல்லுவா. அப்படிதான் 2 அடி அடிச்சு பக்கத்துல வான்பா. அப்படிதான் கர்த்தர். தவறு செய்தாலும் கூட நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விடுவதில்லை. கைதட்டுங்க பார்க்கலாம். நீதிமான் தான். காரணம் ரோமேர் 5:9 சொல்லுது, இரத்தத்தால நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவருடைய கோபாக்கின நீங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. எப்படி சொல்றாரு பாருங்க, இரத்தத்தால நீதிமான்களாக்கப்பட்டாச்சு, நிச்சயமாய் அவர் கோபாக்கினை நீங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமா சிங்கம் போல தைரியசாலி, நீதிமா சிங்கம் போல தைரியசாலி. மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர். சொல்லுங்க, மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர். எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறீர். நன்றி அப்பா. எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறீர். இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர். அற்புதம் நடக்கிறது. இடுக்கண்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் நீங்கி கர்த்தர் விடுவிக்கிறார். நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி, நீதிமானா தேங்க்யூ அப்பா. சிங்கம் போல தைரியசாலி. பல ஆசீர்வாதங்கள் உண்டு நீதிமானுக்கு. 1-2 ஆசீர்வாதங்களை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம். உற்சாகமா இருக்கிறீங்களா? தைரியம் வந்ததா? பலன் வந்ததா? தைரியம்னு பேர் வச்சுட்டு அப்புறம் தைரியம் எல்லாம் போகும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்தில் 112 அதிகமா தியானிக்காத சங்கீதம், அதுக்காக அதை எடுத்தேன். அதுல பாருங்க 112:7 தேங்க்யூ அப்பா. 112:6 அவன் என்றென்றைக்கு அசைக்கப்படாதிருப்பான். அவன் யாரு? நீதிமான். சொல்லுங்க, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அது என்னையா அர்த்தம்? நித்திய கீர்த்தினா உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியல. ஆங்கிலத்துக்குள்ள போய் பார்த்தேன், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, the righteous will be remembered forever. அவன் ரிமெம்பர்ட்,
அவன் forever. சொல்லுங்க, நீதிமான் நீடித்த காலம் மக்களால் நினைவு கூறப்படுவார்கள். இதுதான் நித்திய கீர்த்தின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இன்னொரு தமிழ்ல இருக்கு, நீடித்த காலம் மக்கள் அவனை நினைவு கூறுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமான் தானே? நீடித்த காலம், நீ மரித்தும் நினைவு கூறப்படுவாய். பாருங்க, ஜான் ராஜா மறக்க முடியுதா? தேவ மனிதன் அண்ணன் டிஜிஎஸ் மறக்க முடியுதா? விக்கில் சோர்த்தின் எத்தனையோ புனிதர்களை மறக்க முடியுதா? அதான் நித்திய கீர்த்தி. இப்ப உங்களுக்கு புரியுதா? கைதடுங்க பார்க்கலாம். நித்திய கீர்த்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீடித்த காலம் நினைவுறப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் நீதிமான் வாழ்க்கை. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, மக்கள் மனதில் எப்போதும் வாழ்பவன். இது நல்லா இருக்குல்ல? இவன் மக்கள் மனதில் வாழ்வான், மரித்தும் வாழ்வான். கைதட்டுங்க பார்க்கலாம். நீதிமான் நீதிமான் மக்கள் மனதில் வாழ்பவன் அவன். மக்கள் மனதில் வாழ்பவன் அவன். நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. நித்திய கீர்த்தி எனக்குண்டு, துச்செய்தி கேட்டு பயப்படேனா. நித்திய கீர்த்தி எனக்குண்டு, துச்செய்தி கேட்டு பயப்படேனா. 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். 6ல நித்திய கீர்த்தி, 7ல துர்ச்செய்தியை கேட்டு பயப்படான். நல்ல சத்தம் போட்டு படி. துர்ச்செய்தியை கேட்டு பயப்படான். பயப்படோ. அடிக்கடி பேப்பரை படிச்சு எனக்கு கொஞ்சம் சோறு வரும். நான் நீதிமான். இந்த துர்ச்செய்தியை வாசித்து நான் பயப்படுவதில்லை நான் சொல்லிக்கிறது மனசுக்குள்ள. அல்லேலூயா. இந்த துர்ச்செய்தி பேப்பர்ல வர துர்ச்செய்தி வருதா? பேப்பர் நல்ல செய்தி இருக்கான்னு தம்பிட்டு கேட்டா அவன் என்னடா நல்ல செய்தி இருக்கா பேப்பர்னா அப்படின்னா புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு செய்தி இல்லை போல. இப்போ நல்ல செய்தி என்னைக்காவது வரப்போகுது. கைதடுங்க பார்க்கலாம். பேப்பர்ல நல்ல செய்தி வருகிற நாட்கள், எழுப்புதல் நாட்கள் நல்ல செய்தி வரும். கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நல்ல செய்தியா போடுவாங்க. குருடன் பார்த்தா, செவிடர் கேட்டா, முடவன் நடந்தான்னு பேப்பர்ல வரப்போகுது. அப்பதான் நம்மள நல்ல செய்தி பேப்பரை படிக்க போறோம். கைதட்டுங்க பார்க்கலாம். நீதிமான் நீதிமானா ஆமென். அப்ப சொல்லுங்க, நித்திய கீர்த்தி எனக்குண்டு, துர்ச்செய்தி கேட்டு பயப்படேனா. நித்திய கீர்த்தி எனக்குண்டு, செய்தி கேட்டு பயப்படேனா. கர்த்தரை நம்பி திடன் கொள்வே. நீதிமான் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி திடன் கொள்வே. மக்கள் மனதில் வாழ்பவன் நான். எப்படி? மக்கள் மனதில் வாழ்வதாயா பைபிள் நீ ஒரு மாதிரி பாக்குற. மக்கள் மனதில் வாழ்பவன் நான். நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. சிங்கம் போல தைரியசாலி. மனப்பாடம் பண்ணுங்க இந்த வசனத்தை. 112:6 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். இருதயம் கர்த்தரை நம்பி நான் அப்படி விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பீர்களா? இந்த வேதனை உங்களை பிரிக்காது இருப்பதாக, திடன் வருவதாக. அன்றைக்கு தாவீது பிரச்சனை மத்தியில கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல, சுற்றிலும் பிரச்சனை கல்லு எல்லாம் அந்த மத்தியில தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நீதிமான் கர்த்தரை நம்பி தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி திடன் கொள்வேன், மக்கள் மனதில் வாழ்பவன் நான். ஹல்லேலூயா. திடன் கொள்வேன், ஆமென். மக்கள் மனதில்
வாழ்பவன். இந்த மூன்றாவது வசனத்துக்கு கூட அந்த வாக்குறுதி, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். இந்த 3ஆம் வசனம் பாருங்க, ஆஸ்தியும் செல்வமும் வீட்டில் இருக்கும், மனம் இறங்கி அவன் கடன் கொடுப்பான். ஆஸ்தியும் செல்வமோ வீட்டில் இருக்கும். அப்படி விசுவாசிக்கிறீங்களா? நீதிமான் வீட்டுல ஆஸ்தியும் செல்வமோ வீட்டில் இருக்கும், மனம் இறங்கி கடன் கொடுப்பான். மனம் இறங்கி கடன் கொடுப்பான். மேன்மையில் என்றென்றும் நிலைத்திருப்பான். மேன்மையில் என்றென்றும் நிலைத்திருப்பான். வெளிச்சமாய் இருளில் பிரகாசிப்பான். வெளிச்சமாய் இருளில் பிரகாசிப்பான். ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்துட்டேன்ல, அப்படியே விசுவாசிக்கிற? நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இருக்கிற ஏழ்மை மறையுது, இப்ப இருக்கிற கடன் மறையுது. நீதிமான், நீ செல்வந்தனாய் இருக்க கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் வீட்டில் இருக்கும், உன் வீட்டில் இருக்கும். 112:3 நடக்கும். நீ 5ஆம் வசனம் இறங்கி கடன் கொடுப்பாய். கடன் கொடுக்கிற அளவு நீ கையில காசு இருக்கும். எப்போதுமே யாராவது கேட்டா கொடுக்கிற அளவுக்கு. ஏசையா ஏசையா, கொடுக்கும்படி எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா. நீதிமா நீதிமா, சிங்கம் போல தைரியசாலி. நீதிமான் நான் நீதிமான். தேங்க்யூ அப்பா. சிங்கம் போல தைரியசாலி. நீதிமான் நீதிமான், சிங்கம் போல தைரியசாலி. பேழைக்குள்ளே வாழ்பவனா, பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. நீதிமான் எங்க இருப்பான்? பேழைக்குள்ளே வாழ்பவனா, பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. மேலே மேலே மிதந்திடு. தண்ணி எவ்வளவு வந்தாலும் மேலே மேலே மிதந்திடுவே. மேற்கொள்ள முடியாது இந்த உலகம், மேற்கொள்ள முடியாது இந்த உலகம். எவ்வளவு தண்ணி வந்தாலும் மேற்கொள்ள முடியாது இந்த உலகம். காரணம் நீதிமானா நீதிமானா. Glory. சிங்கம் போல தைரியசாலி. Glory. நீதிமானா நீதிமானா, சிங்கம் போல தைரியசாலி. ஹல்லேலூயா. கடைசியா இறுதியா அந்த ஆதியாகமம் 6 நோவாவை குறித்து வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உற்சாகமா இருக்கிறீங்களா? தைரியம் வந்துருச்சா? தைரியசாலிகளே